சித்தார்த் அக்ஷரா, இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்பிரபாதத்துல வெங்கடேச மங்களாசாசனம், அதுதான் 4வது பகுதி, இறுதியான பகுதி. அதுல 3வது மற்றும் 4வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? சித்தார்த் ஸ்ரீராம ராம ராமித்தி சொல்லுங்க. ஸ்ரீராம ராம ராமித்தி ரமே ராமே சஸ்நாமதம் ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீராம ராம ராமித்தி ரமே ராமே சஸ்நாமதம் ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீராம ராம ராமித்தி ரமே ராமே சஸ்நாமதம் ஸ்ரீராம ராம ராமே. சரி அக்ஷரா, நான் நம்ம முதல்ல படிச்ச 2 ஸ்லோகம் சொல்றேன், அதுக்கு நீ பொருள் சொல்லு. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் லக்ஷ்மி சவிப்ரமாலோக சுப்ரு விப்ரம சக்ஷுஷே சக்ஷுஷே சர்வலோகானாம் வெங்கடேசாய மங்களம். இதுக்கு என்ன அர்த்தம்? மங்களகரமான லக்ஷ்மி கூடி இருக்கு விஷ்ணுவே, நீங்க நிறைய நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் எங்களையும் நீங்க காப்பாத்து, நீங்க எங்களை காப்பாத்தணும். வெரி குட். அப்புறம் அதுக்கப்புறம் லக்ஷ்மி சவிப்ரமாலோக சுப்ரு விப்ரம சக்ஷுஷே, எப்படி உங்களுடைய கண்கள் எப்பேற்பட்டது? உங்களோட கண்கள் நீங்க தான் உலகத்தை நீங்க முதல்ல நீங்க உங்க மனசுல நீங்க இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு நீங்க தான் நினைச்சு நீங்க தான் எங்களை உருவாக்குங்க. அதனால ரொம்ப நன்றி. எப்பவுமே நீங்க எங்களோட கூடி இருக்கணும், எங்களை காப்பாத்தணும். அதனால எங்களோட நமஸ்காரங்கள். வெரி குட். சரி, இதுல மங்களாசாசனம், சாசனம்னா நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? லைக் பாகுபலியில வருமே, த்ரோன் இல்ல, பாகுபலியில வருமே, அதுவே என் கட்டளை அதுவே என் சாசனம் அப்படின்னு வருமே. சாசனம் கான்ஸ்டிடியூஷன் அர்த்தம். நீதி இப்படி இப்படி இருக்கணும், அப்படி தர்மம் இதுதான் தர்மம் இது அதர்மம் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதான் சாசனம். இதுல மங்களாசாசனம் அப்படின்னா இந்த இதெல்லாம் நீங்க நம்ம ரூல்ஸ் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ரொம்ப சௌக்கியமா இருக்கலாம், மங்களகரமா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுல நம்ம திருப்பல்லாண்டு எப்படி சுவாமியை ஏன் நம்ம நன்னா இருக்கணும், அவர் ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்க, நீங்க நன்னா இருக்கணும் அப்படின்னு சுவாமியவே போய் வாழ்த்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு நாள் நிறைய இருந்தாதான் நமக்கு ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ், வீட்டு பேரு அதனாலதான் கிடைக்கும் அப்படின்னு. சரியா? இப்ப நான் அடுத்த 2 ஸ்லோகத்தை படிக்கிறேன், கேளுங்க. ஸ்ரீ வெங்கடாத்ரி ஸ்ருங்காக்ர மங்களாபரணாங்கிரயே மங்களானாம் நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் சர்வாவய சௌந்தர்ய சம்பதா சர்வச்சேதசாம் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இந்த மங்களாசாசனத்துல எல்லாத்துலயுமே ஒண்ணு ஸ்ரீனிவாசாய மங்களம்னு வரும், இல்லாட்டி வெங்கடேசாய மங்களம் அப்படின்னு வரும். எப்படி வந்தாலும் சரி, அது மங்களம் பொருந்திய வெங்கடேசனே, திருமாலே, விஷ்ணுவே அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? சரி, இதுல வெங்கடாத்ரினா என்னது? வெங்கடாத்ரி மலை. ஆமா, வெங்கடேச மலையில இருக்கு, அந்த மலையில இருக்கக்கூடிய ஸ்ருங்காக்ர மங்களாபரணாங்கிற ஆபரணம் அப்படின்னா என்ன தெரியுமாடா உனக்கு சித்தார்த்? ஆபரணம்னா என்ன தெரியுமா? இது எக்ஸ்ட்ரா இப்படி போட்டுக்கிறது. அதான், அது என்னது? பேர் என்ன? அக்சஸரி, ஆர்னமெண்ட்ஸ். சரியா? ஆபரணம்னா தோடு, இது காசு மாலை எல்லாம் போட்டுக்கிறோம்லமா, வளையல் எல்லாம் ஆர்னமெண்ட்ஸ், அணிகலன். சரியா? ஆபரணம் அப்படின்னா அதான் அர்த்தம். மங்களாபரணாங்கிறையே அப்படின்னா மங்களகரம் பொருந்திய. இப்ப சில பேருக்கு என்னதான் ஆபரணங்கள் போட்டுனாலும் அவங்க கன்றாவியா தான் தெரியும். சரியா? சில பேருக்கு ஆபரணமே போட்டுக்கலன்னாலும் அவங்க பாக்குறதுக்கு அழகாத்தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட இங்க மங்களாபரணாங்கிறையே அப்படின்னா விஷ்ணுவுக்கு ஆபரணத்தினால அழகுன்னு சொல்லிடக்கூடாது. விஷ்ணு இயல்பாகவே அழகாக இருக்கிறவன், இன்னும் ஆபரணம் போட்டா இன்னும் அழகா இருக்கு தெரியுறான். ஆபரணத்துக்கு தான் அது அழகு. சரியா? புரிஞ்சுதா? மங்களாபரணாங்கிறையே அப்படின்னா அதுதான் அர்த்தம். அடுத்தது சிங்காரன்னா ரொம்ப சிங்கார ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்காரம்னாலே ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்றது, அழகா இருக்கக்கூடியதுன்னு தான் அர்த்தம். அப்ப மங்களானாம் நிவாசாய, அப்பேற்பட்ட ஆபரணங்கள்லாம் அணிந்துள்ள விஷ்ணுவே மங்களானாம் நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வாசம் நிவாசம் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு. வாசம்னா வசிக்கிறது, நிவாஸ் அப்படின்னா ரொம்ப
ஒரு நம்ம தங்கக்கூடிய இடம், வசிக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இடம். இப்ப சில பேர் வீட்டுக்கு பேரே நிவாசம் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன். வீட்டுக்கு பேரே நம்ம அன்னை இல்லம் அப்படின்லாம் போடுறோம்ல, வீட்டுக்கு பேர். இப்ப நம்ம மணியாத்துல எல்லாம் மிதிலா அப்படின்னு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டுக்கு பேரே நிவாஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுல ஸ்ரீநிவாஸ் அப்படின்னா லக்ஷ்மி, ஸ்ரீனாலே லக்ஷ்மி தானே, லக்ஷ்மியுடன் கூடிய விஷ்ணு, அதனாலதான் ஸ்ரீனிவாஸ்னு பேரு. சரியா? அப்பேற்பட்ட உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுல சர்வாவய சௌந்தர்ய சம்பதா சர்வ சேதசாம் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம். இதுல நம்ம படிக்கும் சொல்லும்பொழுது பாடும்பொழுது சதா சம்மோகனாயாஸ்து அப்படின்னு பிரிச்சு படிப்போம். ஆனா சேர்த்து சொல்லும் பொழுது மோகனாயாஸ்து, மோகன்கிறது ஒரு ரொம்ப மோகனம், மோகினி அப்படின்னு மோக் அப்படின்னால என்ன அர்த்தம்? மோன்னு நம்ம பேர் இருக்கே, நம்ம இவங்க கலிபோர்னியால அவங்க வீட்டுக்கு போனோமே, மோன்னு பேர் வச்சிருந்தாங்களா, மோனா என்ன அர்த்தம்? மோகன், மோகன், மோகினி, ரொம்ப விரும்பத்தக்கன்னு அர்த்தம். சரியா? மயக்கக்கூடிய அளவுக்கு அழகா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால படிக்கும் பொழுது, அதாவது அர்த்தம் பண்ணும் பொழுது சதா சம்மோ கனாயாஸ்து அப்படின்னு சுக்குமோ லகுதி பிலின்னு பிரிச்சு படிக்க கூடாது. ஓகேயா? சதா அப்படின்னு என்ன அர்த்தம்? சதானா எப்பவுமே, சதா சம் மோகனாயாஸ்து மோகனம் எப்பவுமே ரொம்ப அழகு புரிந்தியதாகவும், சர்வனா எங்கேயுமே, சர்வாவய சுந்தரம் அப்படிங்கிற சொல்லுல இருந்தா சௌந்தர்யம் அப்படின்னு வந்திருக்கு, அதுவும் அழகத்தான் குறிக்கும், அழகாகவும், சம்பத் அப்படின்னா எல்லா செல்வத்துக்கு இன்னொரு வார்த்தை சம்பத். நம்ம காசு, பணம், துட்டு, மணி எல்லாம் சொல்றோம்ல, சம்பத் அப்படின்னா எல்லா விதமான செல்வங்களும். இப்போ எனக்கு காசு பணம் இருக்கு, ஆனா ஆரோக்கியமா இல்ல அப்படின்னா அதை நான் வச்சு என்ன பண்றது? எல்லாத்தையும் டாக்டருக்கே ஃபீஸ்க்கே கொடுக்க வேண்டியதான், மருந்து மாத்திரைக்கே கொடுக்க வேண்டியதான். சரியா? அதனால உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும். வேற என்னென்ன செல்வம்லாம் வேணும் சொல்லு பார்க்கலாம். காசு பணத்தை தவிர தண்ணி, சாப்பாடு, அந்த வளங்கள்லாம் வேணும், ரிசோர்சஸ் வேணும். அப்புறம் வேற என்னத்த செல்வம்னு நம்ம சொல்லுவோம்? பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அதுவும் ஆமா, அதுவும் ஒரு செல்வம் தான். அப்புறம் வேற இல்ல, இப்ப நல்லா இல்லன்னா அப்ப நம்ம வந்து அவ்வளவுதான், அந்த செல்வம் இல்லன்னு அர்த்தம். சரியா? அதுக்கு இருக்கிறதுலயே அதுக்கப்புறம் வேற என்ன? மனசு நல்ல மாதிரியா இருக்கணும்டா, நல்ல குணங்கள் இருக்கணும்ல, கல்யாண குணங்கள்னு சொல்றோம்ல, மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்கணும். காசை மட்டும் வச்சிருந்து நான் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் எல்லாம் எனக்கே தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல செல்வம் இல்ல. இந்த மாதிரி எல்லா செல்வங்களும், சம்பத் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குறிக்கும். இதுல சர்வ சேத்தசாம் அப்படின்னு வருது. சேத்தன், சில பேர்லாம் சேத்தன் ஆளுங்க பேரை வச்சுப்பாங்க. சேத்தன்னா எப்பவுமே அவங்க நினைப்பாவே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், சிந்தனை செய்வது அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் என்ன சிந்தனை செய்யறாங்களாம்? சர்வ சேத்தசாம், எப்பவுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சர்வாவய சௌந்தர்ய சம்பத்தா, உன்னுடைய ஒவ்வொரு அங்கங்களும், அவயம் அப்படின்னா பாடி பார்ட்னு அர்த்தம். சரியா? சர்வாவய ஒவ்வொரு பாடி பார்ட்டும், விஷ்ணுவுடைய ஒவ்வொரு அங்கமும், சௌந்தர்யம் பார்ப்பதற்கு அழகாகவும், சம்பத் பார்க்க நமக்கு செல்வம் சேரக்கூடியதாகவும், சர்வச்சேதசாம் எல்லோருமே அதை பத்தியே சிந்தனை செய்யக்கூடிய விதத்திலையும் அவங்க அங்கங்கள், விஷ்ணுவினுடைய அங்கங்கள் இருக்கு. சதாசம் மோகனாயாஸ்து, பார்க்க அப்பதானே பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷ்ணுவே உனக்கு என் நமஸ்காரங்கள், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். உனக்கு மட்டும் மங்களம் இல்ல, உன்னை இப்போ துதி பாடுவதனால் எங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு. சரியா? இப்ப நான் ஸ்லோகம் சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஸ்ரீ வெங்கடாத்ரி ஸ்ருங்காக்ர மங்களாபரணாங்கிரயே மங்களானாம் நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சர்வாவய சௌந்தர்ய சம்பதா சர்வ சேதசாம் சர்வ சேதசாம் சதாசம்மோ ஹனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம். இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.